ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு காரணமே நல்ல ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு கான்செப்ட் வரணுன்றதுக்காக தான். அதுக்கு தான் வெயிட் பண்ணது. ஸோ வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கம்பெனியோட ஓனர்னால் மட்டும்தான் இதை அப்படி சொல்கிறேன். ட்ரீ லீவ்ஸ் ஃபண்ட் இதோட ஓனர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? தமிழ்நாடு மீன்ஸ் அவர் பேர் கார்த்திக். அவர் நாமக்கல்ல இருக்கார். அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் நம்மளை மாதிரி இருந்தவர், அதில் நல்ல அனுபவப்பட்டவர், நிறைய விஷயங்களை பார்த்தவர். அவர் இதே மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக நம்பி இறங்கலாம். அவரும் இந்த ஃபீல்டில் இருந்தவர். அவரோட நோக்கமே இது மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப நாளைக்கு கொண்டு போகணும், லைஃப் லாங் வச்சுருக்கணுன்ற கான்செப்ட் வச்சு தான் அவர் கொண்டு போயிருக்காரு. கடைசி ஆள் வரையும் இதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணுன்ற ஒரு ரீசன் தான். ஸோ இந்த கம்பெனி எப்படி நம்புறதுன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்கலாம். அவர் தனியாக ஒரு இடத்த எடுத்து ஆஃபீஸ் செட்டப் பண்ணி பூஜைலாம் போட்டு ஹோமம்லாம் பண்ணி தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? பார்த்தா அவங்களுக்கே தெரியும். ட்ரீ லீஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இவ்வளோ மெனக்கெட்டு செய்கிறவர் ஏமாத்தவர் எனக்கு தோணலை. ஸோ பிளான் பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பிளான் பற்றி நான் சொல்கிறேன். நான் அதுலேயே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிளான். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ட்ரீ லீவ்ஸ் ஃபண்டு, அந்த எம்டி பேர் கார்த்திக்ன்றவர். நீங்கள் எனக்கு ஐடி போடும்போது நான் உங்களுக்கு அவரோட குரூப்பு, அவரோட காண்டாக்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நான். ஸோ ட்ரீ லீஃப் ஃபண்டில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இதோட என்ட்ரி ஃபீ $20 தான். ஸோ நான் உங்களுக்கு ஐ மீன் 1500 rupees நான் இதில் உங்களுக்கு ஒரு ஆஃபராக போட்டு தரேன். உங்களுக்கு 1000 இங்கே சொல்ல முடியாது என்னால். 1000 மீன்ஸு இங்கே நான் சொல்லக்கூடாது. நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். என்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க, இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஆஃபர் அமௌண்ட்டுன்றதை நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ட்ரீ லீஃப் ஃபண்ட்ஸ் இதோட என்ட்ரி ஃபீ $20. ஓகேங்களா? நீங்கள் ஒரு ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு $5 ப்ராஃபிட்டாக வரும். நெக்ஸ்ட்டு லெவல் இன்கம். லெவல் இன்கமில் ஃபஸ்ட் லெவலுக்கு $0.75 கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ உங்களுக்கு கீழே நீங்கள் 3 பேர் போடுறீங்க ஏபிசின்னு. இந்த ஏபிசியில் நீங்கள் ஏன்ற ஒருத்தர், உங்களுக்கு கீழே 3 பேர் போட்டதில் ஏன்ற ஒருத்தர், அவர் கீழே 3 பேர் போடுவார்ல, அந்த 3 பேர் தான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறவங்க. அதே மாதிரி பியில் இருக்கிறவங்களும் ஒரு 3 ஐடி போடுவாங்க, சியில் இருக்கிறவங்களும் ஒரு 3 ஐடி போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃபஸ்ட் லெவலுக்கு வருவாங்க. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க போடும்போது அவங்க n நம்பர் ஆஃப் ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு ஐடிக்கும் அவங்க $0.75 தராங்க. அதே மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணவங்களுக்கு கீழே ரெஃபர் பண்ணுறவங்க இங்கே 1 2 3 மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களும் ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 3 பேர், அவங்கள லெவல் 2ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெவல் 2க்கும் 75 தான் தராங்க, 0.75. ஸோ இந்த மாதிரி 5th லெவல் வரையும் போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளப் இன்கம். ஆல்ரெடி இந்த பிஸ்னஸில் இருந்தவங்களுக்கு தெரியும் கிளப் இன்கம்னா எப்படி வரும் என்னென்னு. ஸோ இதுலேயும் 4 ஸ்டார், 16 ஸ்டார், 64 ஸ்டார், 256 ஸ்டார், 1024 ஸ்டார் வச்சுருக்காங்க. ஸோ இதில் $2 எடுத்து தராங்க. ஃபஸ்ட்டு 4 டீமில் $2 எடுத்து தராங்க. 2 months வரையும் தராங்க, வீக்லி. இது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா, கம்பெனி லான்ச் ஆனது 9th ஜூலை. ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே தான் இதை க்ளோஸ் பண்ணுவாங்க. கம்மிங் சாட்டர்டே தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சாட்டர்டேல தான் தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட் கிளப் இன்கம்க்கு ஒதுக்குறாங்கன்றது. மேக்ஸிமம் ஒரு 30 to 50, அதாவது ஃபஸ்ட்டு லெவலுக்கு வரலாம். ஓகேங்களா? இது கிளப் இன்கமில் தான் மெயினாக நல்ல ப்ராஃபிட்டே பார்க்கலாம். ரெஃபர் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்போதைக்கு கம்மிங் 18th நினைக்கிறேன்
ஆமாம், கம்மிங் 18th சாட்டர்டே வந்து க்ளோஸ் ஆகும் கிளப் இன்கம். சண்டே வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவோம் உங்கள் அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து அப்கிரேட் இன்கம். இதில் வந்து நீங்கள் பேசிக்லேருந்து சில்வர் அப்கிரேட் பண்ணும்போது $50 கொடுத்து உங்களுக்கு வந்து $10 வந்து உங்கள் டவுன்லைனர்லேருந்து அப்ளைனருக்கு கமிஷனாக போகும். ஒரு டவுன்லைனரும் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளைனருக்கு $10 கமிஷனாக போகும். அதே மாதிரி கோல்டுக்கு மூவ் ஆகும்போது $20 கமிஷன், பிளாட்டினம்க்கு 50, டைமண்ட்க்கு 100. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது கமிஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ பூல் பற்றி பார்க்கலாம். இதில் மெயினான விஷயமே ஆட்டோ பூல் தான். இதில் வந்து எக்ஸாக்டாக எத்தனை நாளைக்கு எவ்வளோ வரும்ன்றது ஓனர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ இது ஒர்க் பண்ணும் பட்சத்தில் தான் அது வந்து வரும்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நார்மலாகவே வந்துடுது. அது இப்போது ஐடி போட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஆட்டோ போல் இன்கம் வந்து $4 வந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து $4, நெக்ஸ்ட்டு 16, நெக்ஸ்ட்டு 32, நெக்ஸ்ட்டு 64, 128, அப்புறம் 256. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு $4 வந்து ஒரு நாள்லேயே வரும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து $16 வந்து 5 டேஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு $32 வந்து 15 டேஸ். ஃபோர்த்து வந்து 64 வந்து 25 டேஸ். $128 வந்து 45 டேஸ் கிட்ட வரும்ன்றாங்க. ஸோ டோட்டலாகவே ஒரு 50 to 55 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு $250 வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. $256. இதில் வந்து $256 வந்து உங்களுக்கு $250 வந்து கிரெடிட் ஆகாது. $200 மட்டும்தான் இவங்க வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதில் வந்து மீதி இருக்கிற $56 வந்து உங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு ஓனர் வச்சுருக்காது. அது என்னென்னா $56 வந்து எண்ட் யூஸர் வரையும் ப்ராஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக $56 எடுத்து வைக்கிறாங்க ஒருத்தரோட ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஸோ வந்து இது ஒரு லாஸ் ஆகாத ஒரு பிளான் கொண்டு போகணுன்றதுக்காக, ஒரு நல்ல எண்ணத்துக்காக இது வந்து ஓனர் வந்து இந்த மாதிரி பிளான் வச்சுருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆட்டோ பூலை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும் கண்டிப்பாக. எதுக்குன்னா நம்ம வந்து விட்ரா பண்ணணுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து பேசிக்லேருந்து நெக்ஸ்ட் லெவலான சில்வருக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம வந்து கம்பல்சரியாக 4 டைரக்ட்ஸ் கொடுத்துருக்கணும். 2 ரூல்ஸ் தான். 4 டைரக்ட்ஸ் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து நம்ம +4 கிளப் வந்து இருந்திருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆட்டோ போல் பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஆட்டோ போலும் சேம் அதே மாதிரி தான். $8 லாஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, $5-12 வரையும் போகுது. இதில் வரும்போது சில்வரில் வரும்போது நம்ம வந்து 16 கிளப் இன்கமில் இருப்போம். ஓகேங்களா? 16 கிளப் இன்கமில் இருக்கும்போது நம்ம வந்து அங்கே வந்து 4 ரெஃபரல் கொடுத்துருந்தோம். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 ரெஃபரல் கொடுத்து 6 ரெஃபரலாக இருக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்தடுத்து போகும்போதும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 2 ரெஃபரல் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே 6 இருந்ததா, இங்கே 8 இருக்கும். இப்போ வந்து நீங்கள் 64 கிளப் இன்கமில் இருப்பீங்க. ஸோ தட் வந்து நீங்கள் கிளப் இன்கமும் ப்ளஸ் வந்து இந்த சில்வர் ஆட்டோ போல், கோல்டு ஆட்டோ போல் விட்ரா பண்ணணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கம்பல்சரியாக சொல்லியிருக்க விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். ரெஃபரலும் ப்ளஸ் இந்த அப்கிரேடும். ஸோ இது கண்டினியூ ஆகி பிளாட்டினம், டைமண்ட் வரையும் போகுது. ஓகேங்களா? டைமண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து 1024 கிளப் இன்கமில் இருப்பீங்க. 12 டைரக்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதாவது 2 கம்பல்சரி டைரக்ட்டு நீங்கள் போடும் பட்சத்தில். ஸோ லாஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதில் மினிமம் வந்து $20 விட்ரா பண்ணிக்கலாம். மினிமமாக 4 ரெஃபரல்ஸ் கம்பல்சரி பேங்க் விட்ரா பண்ணணுன்னா. ஓகேங்களா? டாலர் வந்து பை ரேட் வந்து $75, $1. செல் ரேட் வந்து $1 வந்து $70. இதில் வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது நம்ம டோட்டல் அமௌண்ட்லேருந்து 10% வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. சார்ஜ் ஃபீயாக டிடெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நம்ம வந்து இதில் நம்மளோட ப்ராஃபிட்டை இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து எந்த கண்டிஷனுமே இல்லை. ஸோ நம்ம அதை எடுக்கணும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றதுக்கு வந்து நம்ம வந்து இதை அப்கிரேட் பண்ணியிருக்கணும், இதை வந்து வாங்கியிருக்கணும் அடுத்த லெவலு, அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே இல்லை.
பிஃபோர் ரெஃபர் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே இல்லை. நம்ம வந்து இதுக்கு வந்து எந்த கண்டிஷனுமே இல்லை, நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் அதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஐடி போடக்கூடாது. ஓனரோட மெயின் ரீசனே ஆரம்பித்தது எண்ட் யூஸர் வரையும் நல்லா ப்ராஃபிட் பார்க்கணும், கம்பெனி வந்து ஒரு நல்ல க்ரோத்துக்கு போகணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லாருமே ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ வந்து நீங்கள் எல்லாருமே ரெஃபர் பண்ணி 4 பேர் ரெஃபர் பண்ணி போனால் தான் ஒரு நல்ல ஒரு டீம் க்ரோத் ஆகும், ஒரு கம்யூனிட்டி நல்ல கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஐடி போட்டுட்டு வர ப்ராஃபிட்டை எடுத்துடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின்னு நினச்சி வரக்கூடாது. அப்படி வந்தாலும் அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வராது, ஓகேங்களா, கம்மியாக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணும் பட்சத்தில் நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 1 மந்த்து ஐடி போட்டு நீங்கள் ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணி நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா டீம் தானாக பில்ட் ஆகி போகும், உங்களுக்கும் நல்லா ப்ராஃபிட் வரும் ஒரு 1 மந்த்லேயே. நெக்ஸ்ட்டு வந்து கிளப் இன்கம் ஐடி அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அதாவது கிளப் இன்கம் வந்து நீங்கள் எடுக்கணுன்னா ஒரு வாட்டியும் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அதாவது நெக்ஸ்ட் பேசிக்லேருந்து சில்வர்லேருந்து கோல்டு அந்த மாதிரி கிளப் இன்கம் பொறுத்து 4 கிளப் இன்கம்னால் நீங்கள் பேசிக்கில் இருப்பீங்க, சில்வருக்கு வரணும். 16 கிளப் இன்கம்னால் நீங்கள் சில்வர்லேருந்து கோல்டுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி இதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பற்றி காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதான் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். ஐடி ஆக்டிவேட் பண்ண ஒரு 1 hour to 2 hours $4 வந்துருச்சு, கம்மி டைம் தான் எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், இதுதான் இன்டர்ஃபேஸ். ஸோ தான் டீம் நெட்வொர்க் அப்கிரேட் டெபாசிட் டோட்டல் ஏர்னிங்ஸ் கஸ்டமர் சப்போர்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நாமக்கல் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, அவங்க மெயில் லைவ் chat 24/7 சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் டவுட்ஸ் இருந்தால் அது வந்து அவங்க 5 to 10 minutes அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. கண்டிப்பாக எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு பிளான் நம்ம ஊருக்காரரு ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணலாம், நமக்கு அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். என் டீமில் இருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். என் டீமில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ ஆஃபர்லேயும் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், நீங்கள் வந்து சேவ் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். இது புரியலன்னா கூட அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் வந்து நம்ம ட்ரஸ்ட்டாக நம்பி வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக, அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அந்த மாதிரி ஒரு ஓனரு. ஸோ நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி சீனியரிட்டியில் போயிட்டு இருக்குது ஐடிஸ்லாம். ஸோ நீங்கள் இப்போயே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சீனியரிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ எப்படியோ கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு போகும். ஸோ இப்போயே நீங்கள் ஐடி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீனியாரிட்டி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே உங்களுக்கு அதான் இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரம் வர உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.